ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 31வது கொஸ்டின். மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்குறது வந்து என்னது? அறிவினா. ஓகேயா? மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா அது வந்து அறியாவினா, ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது வந்து அறிவினா. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து காட்சி அழகு, காட்சி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு பின்வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன விதி பயன்படுத்தி இருந்திருக்காங்க? இகர ஈறு விதியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தானே? அதாவது நிலைமொழியில் உயிரெழுத்தும் வருமொழியிலையும் உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து ஒரு மெய் மயக்கம் ஏற்படும். அப்படி தானே? அங்கே புதுசாக ஒரு எழுத்து வந்து உருவாகும். அதுதான் என்னது? ஈ. ஓகேவா? அப்போ இகர ஈறு. அப்போ ஈங்கிறது வந்து என்னது? இகர ஈறு, ஐகர ஈறு கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. உயிர் ப்ளஸ் உயிர், அதாவது மலை ஐயில் முடியுதா? வருமொழி பாருங்கள் ஆ. அப்போ அதுவும் உயிர், இங்கே ஐயில் முடியுது. அப்போ உயிர் ப்ளஸ் உயிர், இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் மெய் ப்ளஸ் மெயின் கொடுத்துருக்காங்க. இங்கே நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி ஈர் வந்து என்னதாக இருக்குது? இல்லு. தமிழ் இல்லில் முடியுது. இல்லுங்கிறது மெய் எழுத்து, வருமொழியில் வந்து உயிர் எழுத்து இருக்குது. அப்போது மெய் ப்ளஸ் உயிர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இது தப்பு. 3வது பாருங்கள் உயிர் ப்ளஸ் உயிர்னு சொல்லியிருக்காங்க. தென்னை ஐ கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து உயிர். வருமொழியில் வந்து மரம் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது? மெய் எழுத்து இருக்குது. அப்படி தானே? உயிர்மெய் எழுத்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன வந்திருக்கணும்? இம்மு ப்ளஸ் ஆன் தான் சொல்லுவோம். அப்போ என்ன எழுத்து? மெயின்னு வந்திருக்கணும். அப்போ உயிர் ப்ளஸ் மெயின்னு வந்திருக்கணும். ஸோ இதுவும் தப்பு. அடுத்து மெய் ப்ளஸ் உயிர் வந்து தேன் ப்ளஸ் மலைன்னு சொல்கிறாங்க. தேன் இறுதியில் வந்து என்ன வந்திருக்கு? இன்னு வந்திருக்கு. இன்னுங்கிறது மெய் கரெக்டு தான். மா அப்படிங்கிறது வந்து என்னது? உயிர்மெய் எழுத்து. இங்கே என்ன வந்திருக்கணும்? இம்மு ப்ளஸ் ஆ தான். அப்போ மெய் தான் வந்திருக்கணும். ஸோ இது தப்பு. மெய் ப்ளஸ் மெயின்னு வந்திருக்கணும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இதை அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டாலும் நம்ம போடுறதுக்கு லேசாக இருக்கும். அடுத்து குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறில் நெடில வச்சு கொல் கோல் அப்படிங்கிறதுக்கு எது அப்படிங்கிறது சரியான பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். புறம் கூறல் வாங்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து புறம் கூறல் கிகரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள் வாங்கு கொல், இந்த வச்சுக்கோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிங்கிற மாதிரி. கோல் கோழி சொல்லுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ புறங்கூறல். கோழி சொல்கிறதுங்கிறது என்னது? புறங்கூறல். ஓகேயா? அப்போ ஆப்ஷன் டி.